ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த 2026 வருஷத்துடைய பலன்களை நாம் காண இருக்கின்றோம். குரு பகவான் இந்த பராபவ வருஷத்திலே 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருப்பதனாலே உத்தியோகத்துறையிலே சம்பள உயர்வு, புதிய வேலைவாய்ப்பு, புதிய திருமண வைபவங்கள், வஸ்துவாகன சேர்க்கைகள், அதேபோல் தனதானிய சேர்க்கைகள், திடீர் லாபம், திடீர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் உத்தியோகத்துறையிலே பதவி கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். 11இல் குரு சஞ்சாரம் செய்வதனாலே லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே, தொழில் ஸ்தானமான 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதனாலே மிகவும் இந்த வருஷம் பராபவ வருஷத்திலே மிகவும் உயர்வான நிலையை இந்த ராசிக்காரர்கள் அடைவதற்குரிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உருவாகும். அதேபோல் புத்திர பாக்கியம், தனலாபம், தானிய லாபம், புதிய உத்தியோகம், அந்நிய தேச பிரயாணம் இவைகளெல்லாம் சிறப்பாக ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதேபோல் ஏற்கனவே வாங்கியிருந்த நிறைய கடன்கள் எல்லாம் பைசல் செல்வதற்குரிய சூழ்நிலைகள் ஏற்படும். தனதானியாதி சேர்க்கைகளினால் வஸ்துவாகன சேர்க்கைகள் உருவாகும். அதேபோல் வாகன யோகங்கள் ஏற்படலாம். புதிய கிரகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். எனவே இந்த 11ஆம் இடம் சஞ்சாரம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் என்பதிலே சிறிதும் சந்தேகமில்லை. அதேபோல் சனி பகவான் 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதாலே அதிகமான அலைச்சல்கள், அதேபோல் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள், மேலும் குடும்ப மனைவி மற்றும் கணவன்மார்களுக்கு திடீர் மருத்துவ செலவுகள், உடல்நிலைகள் பாதிக்கப்படலாம். அதேபோல் தேவையற்ற பயணங்கள் தவிர்ப்பது நல்லது. 2 சக்கர வாகனங்கள், அதேபோல் கார்களிலே தனியாக ஓட்டிச் செல்வதை தவிர்க்கவும். மேலும் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டுகளாக இந்த குரு பயிற்சி அமைத்திருப்பதிலே சந்தேகமில்லை. அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4, சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் குரு பகவான் 10லே சஞ்சாரம் செய்வதாலே உத்தியோகத்துறையிலே மேலதிகாரிகளின் தொந்தரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மேலும் அனைத்து நண்பர்களிடமும் அதேபோல் குடும்பத்திலும் நீங்கள் பழகும்போது மிகவும் கவனமாகவும் மிகவும் சமயோஜிதமாகவும் பழகுவது நன்மை தரும். அதேபோல் தேவையற்ற நபர்களுக்கு சிபாரிசு செய்து பணமோ அல்லது வேறு வகையிலோ உதவி செய்வதை தவிர்த்தல் நலத்தை தரும். அதேபோல் அனைத்து இடங்களிலும் மிகவும் நிதானமாக செயல்படக்கூடிய காலமாக இது அமையக்கூடும். மேலும் பணி செய்யக்கூடிய இடங்களிலே வேலை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதேபோல் கடன் வாங்குதல், ஜாமீன் தருதலை தவிர்த்தல் நன்மை பயக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதாலே உடல் நலத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல்நலம் சீராக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே சனி பகவானாலே இந்த வருஷம் நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். குரு பயிற்சி சுமாரான பலன்களை தரும். எனவே இந்த வருஷம் குரு பயிற்சி மிக மிதமான பலன்களை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. விருச்சிக ராசி அன்பர்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஆனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய குரு பயிற்சி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். குரு பகவான் 9இல் சஞ்சாரம் செய்வதாலே இடமாற்றம், கடன் பிரச்சனைகள் தீரும். வாகன யோகங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையிலே எதிர்பார்த்த புதிய பதவிகள் கிடைக்கும். அதேபோல் வியாபாரங்கள், வர்த்தகங்கள் சிறப்பாக அமையும்.
புதிய வியாபாரம் நல்ல லாபத்தை தரும். மேலும் குடும்பத்திலே அந்யோன்யம் ஏற்படும், சுபகாரியங்கள் ஏற்படும். குடும்பத்திலே குழந்தைகள் நல்ல பள்ளியிலே முன்னேற்றத்தை, கல்வியிலே முன்னேற்றத்தை தருவார்கள். புதிய கல்வி முயற்சிகள் பலிதமாகும். அதேபோல் சனி பகவானுடைய சஞ்சாரம் அலைச்சலை ஏற்படுத்தலாம். எனவே இந்த ஆண்டு குரு பகவான் மிகவும் சிறப்பான பலன்களை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. தனுராசி அன்பர்கள் மூலம் பூராடம், உத்திராடம், 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்கள் குரு பகவான் அஷ்டம இடமான 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதாலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் பயணிக்கும் பொழுதும் அதேபோல் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் மிகவும் கவனத்துடன் செயல்படுவது நன்மை பயக்கும். மேலும் சுபகாரிய தடைகள் உருவாகலாம். திருமணங்கள் மிகவும் பிரயாசையுடன் நடந்து முடியும். மேலும் அஷ்டமகுரு நடக்கின்றபடியாலே மாணவர்கள், குறிப்பாக மாணவர்கள் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபடவும், அர்ச்சனை செய்து வர கல்வியிலே ஏற்படக்கூடிய தடங்கல்களை நிவர்த்தி செய்யலாம். அது மட்டுமல்லாமல் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண்களையும் பெறலாம். எனவே கல்வித்தடை, திருமணத்தடை, சுபகாரிய தடைகளை விளக்குவதற்கு தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமை வழிபடுவது நன்மை பயக்கும். அது மட்டுமில்லாமல் சனி பகவானுடைய சஞ்சாரம் அலைச்சலையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்த இருக்கின்றபடியாலே இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி மிகவும் சுமாரான பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கலாம். மகர ராசி அன்பர்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதம். குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வருவதாலே தடைப்பட்ட விவாகங்கள், சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதேபோல் சத்சந்தான பிராப்தி என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அதேபோல் சுப செலவுகள், வஸ்துவாகன யோகங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். நீண்ட நாள் உடல் உபாதைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் 3ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்றபடியாலே நிலபுலன்கள் ஆதாயத்தை தரும். வழக்குகள் ஜெயத்தை உண்டாக்கும். அதேபோல் அரசியலிலே ஈடுபட்டவர்களுக்கு புதிய பதவிகள், புதிய பயணங்கள், புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு இவைகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். எனவே இந்த குரு பயிற்சி மிகவும் நன்மையான பலன்களை ஏற்படுத்த இருக்கின்றது. கும்பராசி அன்பர்கள் அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம். குரு பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதாலே பணம் சம்பந்தமான வழக்குகள் இருபடியாக நடைபெறும். மேலும் கடன் தொல்லைகள் அதிகமாகும். ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மேலும் ஜென்மச்சனி சஞ்சாரம் விலகியதால் நீண்ட நாள் கடன் மற்றும் குடும்ப கஷ்டங்கள் மற்றும் உடல் உபாதைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் நாவடக்கம் மிகவும் நன்மையை பயக்கும். இந்த ஆண்டு மிதமான பலன்களை இந்த குரு பயிற்சி மூலம் நாம் இந்த ராசிக்காரர்கள் பெறுவார்கள் என்றால் அது மிகையாகாது. எனவே ஜென்மச்சனி விலகியதால் இவருக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மீனராசி என்பவர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இவர்களுக்குரிய குரு பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதாலும் இவர்களுக்கு தனதானிய வரவுகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வஸ்துவாகன யோகங்கள், புத்திரபாக்கியம், திடீர் திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம்.
மேலும் சனி பகவான் 7.5 ஆண்டு சஞ்சார ஜென்ம சனியாக இருக்கின்றபடியாலே கடன் வாங்குதல், ஜாமீன் கையெழுத்து போடுதல், தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடுதல், வழக்கு வியாஜ்யங்களை தலையிடுதலை தவிர்ப்பது நன்மை பயக்கும். எனவே இந்த ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான, அதே சமயத்தில் சுமாரான பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். இந்த எங்களுடைய ஜுவாலா சுதர்சனா ஜாதக மையத்திலிருந்து உங்களுக்கான அனைத்து விஷயங்களும், அனைத்து பயிற்சிகளுக்குரிய முக்கியமான பலன்களும் தந்து கொண்டே இருப்போம். எனவே எந்த விதமான ஜாதக கணிப்புகளுக்கும், அதே போல் நியூமராலஜி, நியமாலஜி, ஜெம்மாலஜி கணிப்புகளுக்கும் எங்களுடைய ஜுவாலா சுதர்சனா ஜாதக மையத்தை தொடர்பு கொண்டு அதே போல் தகுந்த பரிகாரங்கள் செய்து வாழ்க்கையிலே நன்மை பெற வேண்டுகின்றோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்றும் உங்களுடைய பணியிலே ஜுவாலா சுதர்சனா ஜாதக மையம். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீராம்.